السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والله يحب التوابين والله يحب المتطهرين. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: الطهور نصف الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. وأيضا قال رسول الله صلى الله عليه وسلم: سئل رسول الله صلى الله عليه وسلم أن أريد أن توسعوا الرزق، وقال النبي صلى الله عليه وسلم: وتوزعوا وتطهروا في الأبد وتوسعوا عليكم الرزق أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மனிதனை படைத்த எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நம்மை இந்த புனிதமிக்க பூமியிலே புனிதமிக்க மனிதனாக அல்லாஹ் தஆலா நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றார். மனிதனாக மட்டும் படைத்ததும் இல்லாமல் ஈமான் என்ற அரிய பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி இருக்கின்றார். பெரியன்பர்களே, உலகத்தில் வாழக்கூடிய நாட்கள் மிக மிக குறைவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள்: வஸனது ஃபி உம்மதி 60 பைன 70. என்னுடைய உம்மத்துடைய வயது இருக்கின்றது 60 இருந்து 70 இடைப்பட்ட காலமாக இருக்கின்றது என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். நம்ம ஒன்றும் 100 வருஷம் வாழ போறது கிடையாது. ஏன்னா முகமது அலி பாய் எல்லாத்துக்குமே ஆசை தான், ஆனால் யாருக்குமே 100 வருஷம் வாழக்கூடிய பாக்கியம் கிடையாது. 63 வயசுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா தூக்கிட்டான், விசாலாகிட்டான். பெரியன்பர்களே, 63 வயசுக்கு மேலே போனோம் அப்படின்னா நமக்கு போனஸுடைய வாழ்க்கை தான். அது 80-90 அப்படின்னா டபுள் போனஸ். அல்லாஹ்வுடைய கிருபையில மிகப்பெரிய விஷயம். வேற அப்ப பெரியன்பர்களே, வாழக்கூடிய வாழ்க்கையுடைய காலங்கள் மிக மிக குறைவு. அந்த காலத்தில் வாழும் சமயத்தில் மனுஷனுக்குள்ள எத்தனை மாற்றங்கள்! நீ பெரியவன், நான் பெரியவன், எனக்கு இது உனக்கு இது, எனக்கு இது சேராது உனக்கு இது சேராது, சொந்தம் பந்தங்களை துண்டித்து வாழ்வது. நௌசுபில்லா, அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, ஒரு காலம் இருந்தது, சொந்தம் பந்தங்களை அரவணைத்து போனாங்க. சொந்தம் பந்தத்துடைய பலம் தான் மிகப்பெரிய பலமாக இருந்தது. பணம் காசுடைய பலமெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொந்தத்துக்கு முன்னாடி பணம் காசுடைய பலம் ஒன்றும் கிடையாது. ஒரு காலம் அப்படி இருந்தது. இன்னைக்கு பணங்காசுகள் வசதி வாய்ப்புகள் வந்துருச்சு, சொந்தம் பந்தங்களை எல்லாமே முறியடிச்சு துண்டிக்கப்பட்டு வாழுகின்றார். இன்னைக்கு சொந்தங்களை போய் நேர்ல பத்திரிக்கை கூட வைக்கிறதுக்கு நேரம் கிடையாது. எல்லாம் வாட்ஸ்அப் தான், எல்லாம் செல்போன் தான். இந்த சக்கராத்து பிடிச்ச செல்போன் என்னைக்கு வந்துச்சோ உறவுகள் எல்லாமே துண்டிக்கப்பட்டு விட்டது. கட்டண மனைவி கிட்ட பேச மாட்டேங்கிறா புருஷன், 24 மணி நேரம் செல்போன் நோண்டிட்டு இருக்கிறான். சொந்தம் பந்தங்களை போய் நேர்ல பார்த்து அவங்களுக்கு பத்திரிகை கொடுத்து அழைப்பு கொடுக்கக்கூடிய அந்த உறவுகள் கூட துண்டிக்கப்பட்டு விட்டது. நேர்ல போய் பார்க்கறது, அல்லாஹ்வுடைய கிருபையில அவங்க நீங்க நலமா, நான் நலமா, நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்க பையன் எப்படி இருக்கிறார், எங்க பையன் எப்படி இருக்கிறார் இல்லைங்களா, அந்த ஒரு விசாரணை எல்லாம் இருந்தது. ஒரு சொந்தம் பந்தத்துக்குள்ள நேர்ல பார்த்து ஒரு பரஸ்பரமான வாழ்க்கை இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த செல்போனுடைய காரணத்தினால் இன்னைக்கு சொந்தம் பந்தங்களை போய் நேர்ல கூட பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது. எல்லாம் எனர்ஜி, மெசேஜ், வாட்ஸ்அப், அப்படி இப்படி இப்படியே போய் சொந்த பந்தங்களுடைய உறவுகளை கூட இன்னைக்கு மனிதன் பார்ப்பதற்கு விரும்புவது கிடையாது. அல்லாஹ் அக்பர். ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி சொல்றாரு, இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறமேலு, நல்லா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, அவன் அடிச்சு சொல்றான். இந்த ஆட்சிக்காரன் என்ன சொல்றான், ஆராய்ச்சிக்காரன் மிகப்பெரிய ஆராய்ச்சி செஞ்சு சொல்றான், நீங்க என்னுடைய கணிப்பின் பிரகாரம் பார்த்த அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறமேல வரக்கூடிய இந்த ஜெனரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன்கிட்ட பேச மாட்டான், ஊமையாயிடும். இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க என்ன பேசினாலும் பசங்க கிட்ட பேசிட்டு அவன் செல்போன்ல தான் நோண்டிட்டு இருக்கிறான். நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை 100 தடவை கூப்பிட்டா கூட டே அப்துல்லா, டே அப்துல்லான்னு கூப்பிட்டா அப்படின்னா நீங்க 10 தடவை கூப்பிட்டா கூட செவடங்காதுல சங்கு மாதிரி தான் உட்காந்துருக்கிறான். இன்னைக்கு எல்லா வீட்லயும் நடக்குது. படிச்சவன், படிக்காதவன், அறிஞ்சவன், அறியாதவன் எல்லா வீட்லயுமே 10 தடவை கூப்பிட்டா கூட பெத்தவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடையாது. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அல்லாஹ் அக்பர். அபுவா அப்படிங்கிற இடத்துல அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலாங்கள ஒரு மலைக்கு மேல அடக்கம் செஞ்சிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 6 வயசு. மதீனாவுக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய சொந்தம் பந்தங்களை பார்த்துட்டு திரும்பும் சமயத்துல அவங்களுடைய தாயார் ஆமினாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நெஞ்சு வலி வந்துருச்சு. அவங்களால எதுவுமே பேச முடியல. அதே இடத்துல சுருங்கி இறந்து போறார். யாரு? அன்னை ஆமினா. அபுவா அப்படிங்கிற இடத்துல, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நடைபெற்ற ஒரு இடத்துல, நடுவில் இருக்கக்கூடிய இடம்.
அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஆண்டுகளுக்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 59 ஆண்டுகள் வயசாயிடுச்சு. எத்தனை வயசு? 59 வயசு. அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 60,000 மக்கள், 60,000 சத்திய தோழர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படுகின்றார். மதீனால இருந்து கிளம்பி வராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒட்டகம் அபுவா அப்படிங்கிற இடத்துக்கு வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை திசை திருப்புகின்றார்கள். அந்த மலையின் பக்கம் நெருங்குகின்றது. பின்னாடி இருக்கக்கூடிய படை மக்கள் எல்லாமே அப்படியே திரும்புறாங்க. உலகம் ஒரு சஹாபி கேட்கிறாங்க, மக்காவுக்கு இந்த வழியில போகணுமே, ஆனா திசையில பெருமானார் வேற திசை நோக்கி போறாங்களே. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாருடைய நினைவு வந்து விட்டது. ஆகையால் அபுவா என்ற இடத்திற்கு அன்னை ஆமினாவை சந்திப்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோக்கி செல்கின்றார்கள் என்பதாக சொன்னவுடன் 60,000 படைகளும் அப்படியே திசையை நோக்கி செல்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஸ்வா அப்படிங்கிற ஒட்டகத்து மேல உட்கார்ந்துருக்கிறாங்க. கீழே விட்டுட்டு பெருமானார் அந்த மலைக்குன்றுக்கு மேலே ஏறுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 அடி உயரம் இருக்கும். அந்த இடத்துக்கு போய் அபுவா என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆமீனா ஹஜ்ரத் பெருமானாருடைய தாயார் வஃபாத்தாகி நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமாட்டு பக்கம் உட்கார்ந்துக்கிட்டாங்க. எப்படி உட்கார்ந்தாங்க தெரியுங்களா? அதாவது உட்கார்ந்து 2 கால் அப்படி நிப்பாட்டி அப்படியே தலையை வச்சு அப்படி குனிஞ்சுக்கிட்டாங்க. குனிஞ்சு தாரை தாரையாக தண்ணீர் வருகின்றது. தாரை தாரையாக தாடி முபாரக் பீக் கயா, தாடி முபாரக் நனைந்து கீழே சொட்டு சொட்டாக விழுகின்றது. ஹஜ்ரத் அபூபக்கர் சஹாபாக்கள் பக்கத்தில் அமர்ந்து பார்க்கறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது புலம்புகின்றார்கள். வாயத்திலிருந்து எந்த வார்த்தையும் சொல்லல. அப்படியே அழுகிறாங்க. அழுத பிறகு தன்னுடைய தாயாரிடத்துல சொல்றாங்க, என்னுடைய தாயாரே, ஐமேரிமா அகர் தூ ஜிந்தி ஹோதி, நீ உயிரோடு இருந்தால், நான் தொழுகைக்கு நிற்கிறேன், நான் தொழுகைக்கு நின்றுட்டு இருக்கிறேன், சூரா ஃபாத்திஹா ஓதிட்டேன், ஏ முஹம்மத் என்பதாக நீ அழைத்தால் அடுத்த நிமிடம் என்னுடைய தொழுகை முறித்து விட்டு உன்னிடத்துல லப்பைக் யா அம்மா அப்படின்னு வந்து நிப்பேன் அப்படின்னா. அல்லாஹ் அக்பர். என்ன சொல்லுங்க ஜி? என்னுடைய தாயார் என்னை அழைக்கின்றாள், நான் தொழுகைக்காக வேண்டி நின்று கொண்டிருக்கின்றேன், சூரா ஃபாத்திஹா ஓதிவிட்டேன், ஓதிய பிறகு முஹம்மத் என்பதாக என்னை நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கிருபையில அஸ்ஸலாத்து குர்ரத்து ஐனுல்லி, தொழுகையுடைய கண்குளிர்ச்சியாக இருக்கின்றது என்பதாக நான் சொன்னேனே, அந்த தொழுகையை விட்டு உங்களுக்கு முன்னால் வந்து நிற்பேன் என்ற தாயாரே என்பதாக சொன்னார். சிந்திச்சு பாரு, தாயுடைய சொல்லுக்கு எவ்வளவு கட்டுப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல மிகவும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அமர்ந்து அழுகின்றார்கள் சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பின்னாடி சொன்னாங்க, இன்றைக்கு இரவு நாம் இங்குதான் தங்குவோம். அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு இரவு இங்குதான் நாம் தங்குவோம் என்பதாக 60,000 படைகளோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுவா என்ற இடத்திலே அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய அவருடைய அடக்கப்பட்ட அடக்கஸ்தலத்திலே தங்குகின்றார்கள். சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம 100 தடவை இல்ல 10 தடவை நம்ம பையனை கூப்பிட்டா கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்? செல்போன்ல ஊடுருவி போயிட்டான். செல்போன்ல அப்படி என்னாச்சா உள்ள நுழைஞ்சிட்டான், அதை விட்டு வெளியில வர முடியல. நீங்க பாட்டுங்க கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ரே அப்துல்லா, ரே அப்துல்லா, ரே அப்துல்லா, காரேஜா சைத்தாங்கா வச்சா அப்படி. அவன் எதுவுமே செவடங்காதுல சங்கு, அவனுக்கு எதுவுமே கேட்காது. ஏன்? யார் கூப்பிடுறா? தாய் கூப்பிடுறாரா? தந்தை கூப்பிடுறாங்களா? நௌசுபில்லா. அப்படிப்பட்ட நிலைமை ஆகிப்போச்சு. சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு காலம் இருந்தது, வசதிகள் இல்லை, நாங்களாம் சின்னதா இருந்தோம், வசதிகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, ஆனா சொந்தம் பந்தமுடைய பலம் இருந்தது. அல்லாஹ் அக்பர். ஒரு நல்லது கெட்டது, ஒரு ஏதாவது வீட்டில் விசேஷம் அப்படின்னா 8 நாள் 10 நாள் நம்ம சொந்தம் பந்தம் நம்மோட வந்து தங்கியிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் 10 மணிக்கு அப்படின்னா மாப்பிள்ளை, அதாவது நம்முடைய கூட பிறந்த பிறப்பு 10 மணிக்கு அப்படின்னா, நான் நடக்கக்கூடிய நிஜத்தை சொல்றேன், யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது. 10 மணிக்கு நிற்க அப்படின்னா முகமது அலி பாய் நம்ம கூட பிறந்த பிறப்புக்கு நம்ம தங்கச்சிங்கெல்லாம் கரெக்டாக 9 மணிக்கு வருவாங்க. எத்தனை மணிக்கு வருவாங்க? 9 மணிக்கு வருவாங்க. வந்தால் நாஸ்டா சாப்பிடுவாங்க. நாஸ்டா முடிச்ச உடனே திருமணம், கல்யாணம் முடிச்சு பிரியாணி சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட உடனே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அச்சா சலாம் நிகழ்ந்தைக்கு, சரி இவரு நிகழ்ந்தைக்கு நான் கிளம்பிட்டா அப்படின்னு இவரு சொன்னாலும், அவரு பொண்ணு, அவன் அதாவது பொண்ணுடைய அப்பை கூட பிறந்த பிறப்பு, அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இவர் பீடா போட்டுக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 10 பேரோட உட்காந்து பேசிட்டு இருப்பா. ஷானவாஸ் பாய் दोस्ता देखो कितना जमाना होगा रे, अच्छा ही के तेरा बेटा क्या करता, तेरी बेटी की शादी होगा के அப்படின்னு பேசிட்டோம். இப்பெல்லாம் அப்படி இல்லை.
அது அந்த காலம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ என்ன பேசுவோம் தெரியுங்களா? சுகர் கைசா ரஹே துஜே, சுகர் கண்ட்ரோல் மகிகே கெத்துக்கு ரஹே துஜே. சுகர் எவ்வளோடா இருக்கு உனக்கு? அவன் சொல்றா எனக்கு 150. ஏன்னா நான் என்னென்னமோ செய்யறேன், 150 மேலே எனக்கும் இறங்கவே மாட்டேங்குது. எனக்கு 200 உனக்கு 150 இருக்குது, எப்படா அப்படி. இன்னொருத்தருக்கு பிபி பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் சொந்த பந்தங்களை பேசுறத விட்டுட்டு இன்னைக்கு என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கிறியா, என்ன சுகர்லாம் கண்ட்ரோல் வச்சிருக்கிறியா, பிபி எல்லாம் கண்ட்ரோல் இருக்குதா, இப்படிதான் ஓடிட்டு இருக்குது. இதான் வாழ்க்கை. பெரியன்பர்லே இப்படி சொந்த பந்தங்களோட பேசிட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான், ஹாய் तुमने 4 बजे गाड़ी भाई निकलते नहीं गए अमित भाई 4 बजे तुमने गाड़ी அப்படின்னு. அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லாம சொல்றான், வந்த வேலை முடிஞ்சு சோழி கிளம்புடா அப்படிங்கிறான். கிளம்புடா, கையால முடிஞ்சு போச்சு உனக்கு, 4 மணிக்கு ட்ரெயின், ஒரு சொரத்த காடி பிடிங்கி நீ பயன்பா. இப்போ என்ன செய்வான் இவன்? ஆஹா, இவன் நம்மளை சொல்லாம சொல்றான்டா போடா அப்படின்னு. இது மாதிரி போயிட்டு இருக்கு வாழ்க்கை. இதுதான் உண்மையான நிச்சத்திரமான உண்மை. பெரியன்பர்லே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப குறைவான வாழ்க்கை. 60-70 வயசுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ போறோம். இதுல நான் பெரியவன், நீ பெரியவன், உன் சொந்தம் வேண்டாம், ஏன் சொந்தம் வேண்டாம், வெட்டி உறைவாடி நௌசுபில்லா. ஒரு விஷயத்தை நன்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மனிதர்கள் இரத்த பந்தங்களை உதறி தள்ளி இரத்த பந்தத்தை உதாசீனப்படுத்தி அவர்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்களை எதையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிப்பதில்லை என்பதாக சொல்றாங்க. அதனால பெரியன்பர்களே, இந்த வாழக்கூடிய இந்த சின்ன வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதர்களுமே என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னா, நான் வாழும் போது வசதியா வாழும். ஹர் இன்சான் துன்னாக்கு ஓ கைஷ் மஞ்சபி ஓ கைஷ் முகமது பாய்க்கு ஜியாதா கைஷ். பெரியன்பர்களே, வாழக்கூடிய வாழ்க்கையில நாம 60-70 வயசு வாழ்ந்தாலும் யாருக்கிட்டையுமே கையேந்த கூடாது. உண்மையான விஷயம். சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பின்னாடி காலத்துல ஒரு சஹாபி இருந்தார். ஹஜரத்தே ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா. அந்த சஹாபி மரண தருவாயில் இருக்கிறார். சொல்லிமா, மரண தருவாயில், அதாவது மரண படுக்கையில் இருக்கிறார். சக்கராத்துடைய நிலைமை ஆரம்பிக்க போது அந்த நேரத்தில் போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சு, கைஃப ஹாலுக, உன்னுடைய நிலைமை என்ன அப்படின்னா அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் நான் பயப்படுகின்றேன், என்னுடைய பாவத்தை பற்றியும் என்னுடைய கேள்வி கணைப்பை பற்றி யா ரசூலுல்லாஹ் நான் பயந்து நடுங்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வி, என்னப்பா, எனக்கு சொத்துக்கள் இருக்கு, அந்த சொத்துக்களை நான் பள்ளிவாசலுக்கு பைத்துல் மால்ல சேர்த்திருட்டா அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் சொன்னாங்க, உனக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படின்னா அவங்க சொன்னாங்க, எனக்கு 3 பிள்ளைங்க அப்படின்னா. உன்னுடைய சொத்துக்களை முதல்ல உங்க பிள்ளைகளுக்கு பங்கு பிரித்து கொடு. அல்லாஹ் அக்பர். பெருமானார் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் இல்ல, என் பிள்ளைங்க நல்லதா இருக்கிறாங்க, நான் பைத்துல் மாலுக்கு கொடுத்துறேன். நான் சொன்னாங்க, இது ஷரியத்தில் அனுமதி கிடையாது, ஷரியத்தில் அனுமதி கிடையாது. உன்னுடைய சொத்துக்களுக்கு உண்டான வாரிசுகள் உன்னுடைய பிள்ளைகள். அல்லாஹ் தஆலா எந்த மனிதனை நேசிக்கின்றான் என்று சொன்னார், நாம் இந்த உலகத்திலே வாழுகின்றோம், வாழ்ந்த பிறகு நாம் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு நம்முடைய பிள்ளைகள் யாரிடத்திலும் கையேந்த கூடாது. அல்லாஹ் அக்பர். அப்படிப்பட்ட நிலைமையினுடைய பிள்ளைகளை நீ விட்டு செல், யாரிடத்தில் கையேந்த கூடாது. உன்னால் முடிந்த அளவுக்கு உடைய பிள்ளைகளுக்கு சொத்து செல்வங்களை சேமித்து வைத்து செல் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார். எத்தனையோ மக்கள் சொல்றாங்க, நைபா விசுவாசம் இல்ல, உண்மை அதுதான். ஹதீஸ் புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் நான் சொல்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகள் யாரிடத்திலும் கையேந்த கூடாது. அப்படிப்பட்ட நிலைமையில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் விட்டு செல்லாதீர்கள். பெரியவர்களே, நான் அடிக்கடி பயான்ல சொல்வதுண்டு, எத்தனையோ விஷயங்கள் பெருமானார் உலக விஷயங்களை உதாசீனப்படுத்தியிருக்கின்றார்கள். மாச கணக்கில் சாப்பிடல, வார கணக்கில் சாப்பிடல, சாப்பாட்டுக்குமே உலக பொருட்களுக்கு நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்கு பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். என்ன? ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சொந்த வீடு வேணும். அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு மனிதர்களுக்குமே அவன் வாழ்வதற்காக வேண்டி சொந்த வீடு வேண்டும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய சஹாபாக்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அதை பற்றி அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கின்றது. அவங்க குண்டா சட்டை தூக்கிட்டு மாசம் மாசம் திரும்ப மாட்டாங்க. அதனால உங்களுக்கு என ஒரு சொந்த வீடுகளை கட்டுங்கள். அல்லாஹ் அக்பர். இது சுன்னத்தான செயல், சுன்னத்தான செயல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா மதீனாவுக்கு வந்தாங்க. 9 மனைவிமார்களுக்கு தனித்தனியாக வீடுகளை கட்டி கொடுத்தார்கள். ஒவ்வொரு அறைகள், தனித்தனியான அறைகள் கட்டி கொடுத்தார்கள். முதல்ல வீடு கட்டினாங்க. இது சுன்னத்தான செயல். இன்னைக்கு நம்ம அதை பத்தி கவலையே படுறதில்லை. வாழ்ந்த வாடகை வீட்டில் இருந்தே செத்து போயிட்டோம். முஸ்லீமுடைய நிலைமை இன்னைக்கு வேற முஸ்லீம்களை போய் பாருங்க, எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு அல்லாஹ்வுடைய கிருபையில தான் பிள்ளைக்கு வீடு கட்டிடுறாங்க அவன். ஆனால் நம்ம ஆளுங்க எதை பத்தியும் கவலைப்படுறது, நான் ஜோரு கா ஃபிக்ர், நான் बच्चे का फिक्र, ना घर का फिक्र. जिंदगी भर कुंडा चट्टी उठा लो, साल को 3 घड़ा बदलाना.
சால்பு தீன்கிறா. அதில் நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தார். நான் சொன்னேன் எங்கேயா இருக்கிற? அவன் சொன்னா அந்த தெருவில் இருக்கிறேன். ஏன்னா போன மாதம் ஏன் வேற தெருவில் இருந்தீங்க? அது போன மாதம், இந்த மாதம் வேற தெரு. ஏன்டா மாற்றிட்டேன்? அந்த வீடு சரியில்லை ஹசரத். என்ன சரியில்லை? வாஸ்து சரியில்லை, ராசி சரியில்லை. அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து எனக்கு வேலையே இல்லை. நௌசுபில்லா. தொழுகிறியாடா? ஓசோ कौन भाई करता सा पढ़ तू ना जुम्मा को पढ़ तू क्या भाई जुम्मा को पढ़ जुम्मा को खाली खाना खाएगा जी तो तेरा 3 वक्त खाता बेचारा अल्लाह का बंदा 3 वक्त भूख लगो नहीं लगो 3 वक्त तेरे पर वाजिब है. முஸ்லிம் சமுதாயத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா 3 நேர சாப்பாடு கட்டாய கடமை ஆயிடுச்சு. ஆனால் வெளியூர்ல வெளிநாட்டில் போனீங்கன்னா பசிச்சா தான் சாப்பிடுவாங்க. தெரியுமா சார் உங்களுக்கு? பசிச்சா தான். யூபிலாம் போனீங்கன்னா நாஸ்டாவே கிடையாது. அங்கெல்லாம் நாங்கள் தாராளம் தேவந்தில் படித்தோம். எங்களுக்கெல்லாம் நாஸ்டா கிடையாது. மத்தியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பசிச்சாலும் சரி பசிக்கிறீனாலும் சரி 3 நேரம் சாப்பிட்றது ஃபரசுல் ஐன், கட்டாய கடமை இல்லைங்களா? பெரியவர்களே, இது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம முஸ்லிம்களை பார்க்குறோம். என்ன பாய் ஏன்டா வீடு மாறிட்ட? அந்த வீடு சரியில்லை. ராசி இல்லை. தொழுகிறியா? சும்மா படுத்துனாமே. ஏன்பா ஜும்மாவுக்கு 1 நேரம் சாப்பிட்டா போதுமா? 3 வேளை சாப்பிடு இல்லை, அப்போ 5 வேளை தொழுகணுமா இல்லையா? பெரியவர்களே, 5 வேளை இல்லை, குறைஞ்சது ஒரு 2 நேரம், 1 நேரம் தொழுகு. அந்த வர்க்கத்தில் எல்லாம் உன்னை எங்கேயோ கொண்டு போயிடுவான். விஷயத்துக்கு வரும். இது மாதிரி உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுமே என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னா, வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நான் குறையில்லாம நிறைய வசதி வாய்ப்புகளோடு, என்னுடைய உணவிலே பரக்கத்தோடு, நான் எந்த கஷ்டமும் இல்லாமல், வறுமை என்ற கோட்டிற்கு வராமல், வசதி வாய்ப்பாக யாரிடத்திலும் கையேந்தாமல் அல்லாஹ்விடத்தில் மட்டும் கையேந்தி நான் வசதியாக வாய்ப்போடு வாழ வேண்டும் என்பதாக ஒவ்வொரு மனிதனுடைய கண்டிப்பான நியாயமான ஆசை இல்லைங்களா சார்? நியாயமான ஆசை. இப்ப ஒரு மனிதர் இந்த வாழ்க்கையை வாழ்றாங்க. வாழக்கூடிய வாழ்க்கையில நம்முடைய சம்பாத்தியத்துல பரக்கத்து வேணும், நம்முடைய ரிஸ்க்குல பரக்கத்து வேணும். எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. பாய் ஒரு இமாம் சாப்ட்ட போய் கேட்டுக்கிறார் ஒருத்தர், யாரு பாய் உங்களோட இமாம் சாப் படா டெக்னிக் ஆத்மி, நீங்க நினைக்கிறீங்க ஆலிம்னா சாதாரணமா தொப்பி போட்டு ஜுப்பா போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு. பாய் அப்படி இல்லை. நீங்க ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு யோசிக்கணும், அவன் செஞ்சு முடிச்சிருவான். அப்படிப்பட்ட ஆலிம்கள் இருக்கிறாங்க. பெரியம்பள்ளி அந்த ஆலிம்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், என்ன அப்படின்னா முகமது அலி பாய் என்கிட்ட கேட்குறான்னு வைங்க. முகமது அலி பாய் வந்தார் என்கிட்ட, ஜி நான் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், எனக்கு வந்து 80,000 ரூபா சம்பளம். சரிங்க, உங்களுக்கு எவ்வளோ ஹஜர சம்பளம் அப்படின்னு. நான் சொன்னேன் எனக்கு 10,000 ரூபா சம்பளம். எனக்கு 20,000 ரூபா சம்பளம், நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், 10,000 ரூபா சம்பளம் அப்படின்னு. அவர் சொன்னார், எப்படி குடும்பம் நடத்துறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைங்க அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுக்கும். உண்மைதான் ஜி, இமாமத்து தீன் பணியில் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக பரக்கத்தை கொடுக்குறான். நான் அனுபவிச்சு சொல்றேன் கண்டிப்பா. அதாவது அதிகங்கிறது பார்க்க கூடாது, எவ்வளவு பரக்கத்து இருக்கிறது நம்ம பார்க்கணும். இப்ப நாங்க குறைவான சம்பாத்தியத்துல நிறைவான வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னா அல்லாஹ் அதுல பரக்கத்தை கொடுக்குறான். இப்ப அந்த ஐடில வேலை செய்ய சொல்ல எனக்கு 80,000 ரூபாய் சம்பளம், ஆனா எதுவுமே நிக்க மாட்டேங்குது ஹசரத், எப்படி வருது எப்படி போகுதுன்னே தெரியல அப்படின்னு அஜிர்த்திட்ட புலம்புறாரு. அஜிர்த்திட்ட அவரு கேட்கிறாரு, உங்களுக்கு 10,000 தானே சம்பளம், எப்படி நீங்க வந்து குடும்பத்தை நடத்துறீங்க, ரொம்ப சௌபாகியமா நல்லா ராகத்தா இருக்கிறீங்களே அப்படின்னு. அதுக்கு அஜிர்த் என்ன பதில் சொன்னா தெரியுங்களா? புத்திசாலித்தனமா பதில் சொல்லி இருக்கிறார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஒன்னு செய்யுங்க, பேபரக்கத்தா இருக்கக்கூடிய பரக்கத்து இல்லாத 80,000 ரூபாய் எனக்கு கொடுத்துருங்க, பரக்கத்து பொதிந்த 10,000 நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு. அது வாயே தருகிறேன். क्या भाई मुझ खोता नहीं था, क्या भाई 10,000 रुपये मैं ले लूंगा, 80,000 रुपये इन्हें ले लेंगे कि அப்படி. அதிர்த்து சொன்ன விஷயம், 10,000 ரூபாய் பரக்கத்தோட வச்சிருக்கிறேன், அந்த 10,000 நான் உங்களுக்கு கொடுத்துறேன், பரக்கத்தே இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கிறீங்களே, 80,000 ரூபாய் சம்பாதிச்சு அந்த 80,000 நீங்க எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னா வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. வாயே திறக்க முடியாது. சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, பரக்கத்து இல்லை அப்படின்னு இன்னைக்கு பல முஸ்லிம் சமுதாயத்துடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. ஹஜரத்தில் என்ன சம்பாதிச்சா நான் சம்பாதிக்கிறேன், முண்டாட்டி சம்பாதிக்கிறா, பரக்கத்து இல்லை. மாச ஆரம்பத்தில் நல்லா இருக்கு, மாச கடைசியில் திண்டாட்டமா இருக்கு. மாச ஆரம்பத்தில் கொண்டாட்டம், மாச கடைசியில் திண்டாட்டம். ரொம்ப சிரமமா இருக்கு, எதையும் சேமிக்க முடியல, பிள்ளைங்களுக்கு எதுவும் செய்ய முடியல, வீட்டில் பரக்கத்து இல்லை ஹஜரத், என்ன செய்யறது அப்படின்னு பல மக்கள் கேட்குறாங்களா இல்லையா? இதுல சில மக்கள் இருக்கிறாங்க, ஹஜரத் ஏதோ தாய் திறந்தா கொடுங்களே, क्या भाई इन्हों नमाज पढ़ेंगे नहीं, रोजा रखेंगे नहीं, तिलावत करेंगे नहीं, कुरान पढ़ेंगे नहीं, आना तावीज मट्टी पेपर तावीज कहती है तो देव हजरत कहती तगड़ बड़ा तगड़, ऐसा भाई बड़ा तगड़ लिख के दे डालो, हम ना को बरकत आ जाएंगी अपनी. நோவாம நோங்கு திங்கி நினைக்கிறார்,
பெரியவர்களே, நம்ம அடிக்கடி பயான்ல சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கங்க. எது வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நல்ல காரியங்களை நீங்கள் செய்கின்றீர்களோ அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கே தீரும். என்றைக்கு நீங்கள் அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் தாயத்து அது இது மேல நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு ஒருபோதும் கிடைக்காது. अमल करो अल्लाह की मदद मिलेगी, अमल नहीं करोगे अल्लाह की मदद हरगिज नहीं होगी. चाहे नबी हो चाहे रसूल हो कोई कुछ नहीं कर सकता. பெரியவர்களே, நபியாக இருக்கட்டும் ரசூலாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள் ஹுதூதுல்லாஹ் என்னவென்று சொன்னால், நீங்கள் அமல் செய்தால் உங்களால் உண்டான முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு நான் உதவி செய்வேன். நீங்கள் நல்ல அமல்களை செய்ய தவறினால், என்னை மறந்தால், என்னின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் ஒருபோதும் உங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். நீங்கள் நபியாக இருந்தாலும் சரி ரசூலாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி. அல்லாஹ் அக்பர். இது உண்மையான விஷயம், இது உண்மையான விஷயம். எது வரைக்கும் நாம் நல்ல அமல்களை செய்யவில்லையோ அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்காது. அமல் செய்தால்தான் நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அமல் செய்வது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும். பெரியவர்களே, அது மாதிரி எல்லா மக்களுமே இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, मेरी ज़िंदगी में बरकत नहीं है, चाहे मैं बहुत ज़्यादा कमाता हूँ, मेरी बीवी बच्चे कमाते हैं, मैं कमाता हूँ, लाखों रुपए हैं, लेकिन महीने के आखिरी में मेरे पास खाली हाथ है, मेरे जेब खाली हो गया, हमारे पास कोई पैसे नहीं है. இது மாதிரி புலம்பல் இருக்கே, இதுக்கு என்ன தீர்வு? அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, நல்ல கவனமாக தூங்கக்கூடாது, இது முக்கியமான விஷயம். இதுக்கு என்ன தீர்வு? நம்மளுடைய வாழ்க்கையில சம்பாத்தியத்துல பரக்கத்து வேணும், நம்முடைய ரிஸ்க்ல பரக்கத்து வேணும். நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையில 10 காசு சேகரிச்சு என் பிள்ளைகளுக்கு சேமிச்சு வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யறது? பரக்கத்துனா என்னன்னு முதல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க. பரக்கத் அப்படிங்கிறது, நீங்க ஒரு 100 ரூபாய் கொண்டு போறீங்க, 100 ரூபாய் கடைக்கு கொண்டு போறீங்க, உங்களுடைய தேவைகள் எல்லாமே அல்லாஹ் ஒவ்வொரு மாசம் லிஸ்ட் கொடுப்பாங்க. நான் அல்லாஹ்வுடைய கிருபை அப்படிதான் வாங்குறேன், உங்களுக்கு எப்படின்னு தெரியலீங்க. என் பொண்டாட்டி என்ன செய்வோம் அப்படின்னா, மாச கடைசி ஆக 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 ஒவ்வொன்றா தீர்ந்து போயிடும். चाय डाल दिया तो चाय का पता नहीं डालेंगे, काफ़ी डाल दिया वो भी नहीं डालेंगे, सेवियाँ बनाइए वो भी नहीं डालेंगे, अरे बुरोटा बनाइए वो भी नहीं, कि मेहनत आखिरी होने 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 पूरे चीज़ें ख़त्म हो जाएंगे. மாதம் பிறந்தோடனே இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு கையில் கொடுத்துருவான். போய் மலிசமான வாங்கிட்டு வந்தாலும் உனக்கு சோறு இல்லை, சோறு கிடையாது அப்படி. இப்போ என்ன செய்வோம், அது மாதிரி ஒரு லிஸ்ட்டு போடுவோம் இல்லைங்களா பெரியவர்களே? அப்போ நீங்கள் 100 ரூபா கொண்டு போகிறீங்க, உங்களுடைய லிஸ்ட்டு கொண்டு போகிறீங்க, உங்களுடைய எல்லா தேவைகளுமே அந்த 100 ரூபாவில் பூர்த்தி ஆயிடுச்சு. அல்லாஹ் அக்பர். நல்லா கவனமாக கேட்கணும் சார். 100 ரூபா பூர்த்தி ஆயிடுச்சு. பூர்த்தி ஆகி ஒரு 10 ரூபா ஜேபுல மீதி இருக்குது. இதுதான் பரக்கத்து. அல்லாஹ் அக்பர். இதுதான் பரக்கத்து. 100 ரூபா கொண்டு போனீங்க, உங்களுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆயிடுச்சு, மீதி 10 ரூபா வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. இதுதான் பரக்கத்து. இப்போ நீங்க 1000 ரூபா கொண்டு போறீங்க, 1000 ரூபா கொண்டு போய் உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி ஆகல, மேற்கொண்டு இன்னும் செலவு 2000 ரூபாய்க்கு இருக்குது, கையில காசு இல்லை. தமிழ்ல சொல்லுவாங்க, வரவு எட்டனா அப்படின்னா செலவு பத்தனா. இன்னைக்கு அப்படிதான், வரவு எட்டனா அப்படின்னா செலவு பத்தனா. அப்ப 1000 ரூபாய் கொண்டு போறீங்க, உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகல, மேற்கொண்டு இன்னும் 2000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா இது பரக்கத்து கிடையாது, இது நஹூசத்து. இது என்னது? நஹூசத்து, பேபரக்கத்து. பரக்கத்து அப்படின்னா நம்மளுடைய குறைந்த பணத்தில் நிறைவு ஏற்பட்டு மீதி பணம் ஏற்பட வேண்டும், இதுதான் பரக்கத்து. இப்ப நம்முடைய ரிஸ்க்ல பரக்கத்து வேணும், நம்முடைய சம்பாத்தியத்துல பரக்கத்து வேணும் அப்படின்னா ஷரியத் இதுக்கு என்ன சொல்லுது? குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அருமையான விஷயத்தை சொல்லியிருக்கு. ரொம்ப ரொம்ப இலகுதலான லேசான விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா கவனமா கேட்கணும் பெரியவர்களே. ஒரு மனிதன், ஒரு சஹாபி சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வரார். வந்து கேட்டாரு, சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, அன உரீது துவஸ்ஸிஉ ரிஸ்க, யா ரசூலுல்லாஹ், ரொம்ப வறுமையின் காரணமாக நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, வறுமையில் இருக்கிறேன், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, ஆனா என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய ரிஸ்க், என்னுடைய சாப்பாடு, என்னுடைய கமாய், என்னுடைய சம்பாத்தியத்துல அதிகமா பரக்கத்து வேணும், அதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன செய்யறது? ஏதாவது வசீஃபா இருந்தா சொல்லுங்க. நல்லா விளங்கிட்டீங்களா? அதாவது என் சம்பாத்தியத்துல பரக்கத்து வேணும், என் ரிஸ்க்ல பரக்கத்து வேணும், வறுமை எனக்கு அண்டக்கூடாது, வறுமை எனக்கு அண்டக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன உபதேசம் செய்றீங்க?
குர்ஆன் ஹதீஸ்ல என்ன இருக்கு, அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க என்ன சொல்றீங்க, ஏதாவது இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லி கொடுங்க, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். பெரியன்பர்களே, கிதாபுகளை நீங்க புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான கிதாபுகள்ல ஆயிரக்கணக்கான ஆயத்துக்கள் ஹதீஸுகள்லாம் இருக்கு. இந்த நேரத்துக்கு இது ஓதுங்க, உங்க கஷ்டம் தீரும் இல்லைங்களா? மஸ்ரூம் துவால எடுத்து பாருங்களேன். இந்த அலி முகமது அலிவன் இந்த ஆயத்து ஓதுனீங்கன்னா இந்த கஷ்டம் தீரும். ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க, குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்குமே ஒவ்வொரு தனி பவர் இருக்கு. குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்குமே தனித்தனி பவர் இருக்கு. அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். அது மாதிரி இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில குர்ஆன்ல இல்லாத விஷயமே கிடையாது, எல்லா விஷயமே இருக்கு. இப்ப அந்த மனிதர் என்ன நினைக்கிறாரு, அல்லாஹ்வுடைய கிருபையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது வசீஃபா சொல்லி கொடுப்பாரு. கிதாபுகளை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆயத்துக்கள் ஹதீஸுக்கள் துவாக்கள் இருக்கின்றன. காலையில இது இத்தனை தடவை ஓது, மகரிப்புக்கு பின்னாடி இத்தனை தடவை ஓது, தூங்குறதுக்கு முன்னாடி இத்தனை தடவை இது ஓது அப்படின்னு வசீஃபாக்கள் இருக்கு இல்லைங்களா? ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் எதுவுமே சொல்லல. எல்லாம் கவனமா கேட்கணும், எதுவுமே சொல்லல. நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, என்னாஜி, துவஸ்ஸிஉல் ரிஸ்க வ அன்தஸு அல் அபதா துஅஸ்ஸிஉ அலைக்கல் அபதா. அல்லாஹ் அக்பர். நீ தன்னுடைய வாழ்க்கையில சம்பாத்தியத்துல பரக்கத்து வேணும், உன்னுடைய ரிஸ்க்ல பரக்கத்து வேணும் அப்படின்னா எந்த வேலையும் செய்யாத ஒரே ஒரு வேலை செய். என்ன அப்படின்னா, துவஸ்ஸிஉல் ஹயாத்தன் அபதா. உன்னுடைய வாழ்க்கையில நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் தினந்தோறும் பாவுசு ஒசுவோட இரு. அல்லாஹ் அக்பர். இத சிரமமாஜி, சிரமமா ஒண்ணு இல்ல. ஒது முறிச்சிச்சா போய் ஒது செஞ்சுட்டு வந்துரு. 24 மணி நேரம் நீ பாவுசு ஒசுவோட இருந்தா, சுத்தமாக நீ இருந்தா, துவஸ்ஸிஉ அலைக்க ரிஸ்க, அல்லாஹ் உன்னின் மீது ரிஸ்குடைய தலவாசலை திறந்து விடுவான். சிந்திச்சு பாரு, எவ்வளவு சின்ன ஒரு விஷயம். பெரியன்பர்களே, ஒசுவோட இருக்கணும். ஒரு முஸ்லிம் அப்படின்னா ஒசுவோட இருந்தா அந்த மனிதன் 24 மணி நேரம் தூங்குறாரு, ஒதுவோட தூங்குறாரு, அதுக்கப்புறம் தூங்கிட்டாரு, மையத்து எந்திரிச்சாரு, ஒது செஞ்சுக்கிட்டாரு. ஆனா நாம வேலையில காலையில ஈடுபட்டு இருக்கிறோம். ஒது முறிஞ்சிச்சா அடுத்த செகண்ட் என்ன செய்யணும், ஒது செஞ்சுக்கணும். ஒதுவோடு யார் இருக்கின்றார்களோ, बावजू जो आदमी अपनी जिंदगी में रहता है, अल्लाह के रसूल ने फरमाया अल्लाह ताला उसके लिए दौलत का दरवाजा खोल देता है. जो आदमी बावजू रहता है अपनी जिंदगी में, वजू टूट गया फौरन वजू कर लिया, कोई मुश्किल काम नहीं, कोई पहाड़ तोड़ने का काम नहीं. क्या वजू करना मुश्किल की बात भाई? कोई मुश्किल नहीं भाई. जाए हाथ धोए, चेहरा धोए, कुल्ली किए, हाथ पैर धोए, बस हो गया. 2 செகண்ட் का काम है. பெரியன்பர்களே, எந்த மனிதர் 24 மணி நேரம் ஒசுவோட பரிசுத்தமான நிலைமையில் இருக்கக்கூடிய பழக்கம் இருக்கின்றதோ, துவஸ்ஸிஉ அலைக்க ரிஸ்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சம்பாத்தியத்திலே பரக்கத்தை கொடுப்பான், அந்த மனிதனுடைய உணவு ரிஸ்கிலே பரக்கத்தை கொடுப்பான், அந்த மனிதனுக்கு எப்பொழுதும் வறுமை அண்டாது. இதை நான் சொல்லல, சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சத்தியமான வாக்குறுதி. பெரியன்பர்களே, நம்பிக்கையோடு செயல்படுங்கள், கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். சோதனையோடு செயல்படாதீர்கள். நம்ம செஞ்சா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தஜுர்பா नहीं करना, बल्कि अल्लाह के ऊपर पुख्ता यकीन करना है. அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு பாபுஜி பாய் செயல்பட்டால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கண்கூடாக தெரியும். ஆனால் சோதனையோடு செய்யக்கூடாது. இதை செஞ்சா பார்க்கலாமா, கிடைக்குமா கிடைக்காதா, இல்ல தஜுர்பா இல்ல, யகீனி, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து செய்ய வேண்டும். பெருமானார் ரெண்டே வார்த்தையில முடிச்சிட்டார். உனக்கு வறுமை வரக்கூடாது, அல்லாஹ்வுடைய கிருபையில உன் சம்பாத்தியத்துல பரக்கத்து வேணும், உனக்கு ரிஸ்க்ல பரக்கத்து வேணும் அப்படின்னா நீ 24 மணி நேரம் ஒசுவோட இரு. அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், வல்லாஹு யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்ததஹிரீன். அல்லாஹ் தஆலா யாரை அதிகமா நேசிக்கின்றான்னு சொன்னா, யார் அல்லாஹ்விடத்திலே பாவம் செய்து பாவத்தை வருந்தி வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு யார் இருகரம் ஏந்தி தௌபா செய்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். வல்லாஹு யுஹிப்புல் முத்ததஹிரீன். அல்லாஹ் பரிசுத்தமானவர்களை அதிகமாக நேசிக்கின்றான்.
ஏன் பாய்? அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ்வுடைய ரசூல் பரிசுத்தமானவன், அல்லாஹ்வுடைய கலாம் பரிசுத்தமானது, இந்த தீனுல் இஸ்லாம் பரிசுத்தமானது. அதே போன்று இந்த தீனுல் இஸ்லாமில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் பரிசுத்தமான நிலைமையில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்புகின்றார்கள். ஆக பெரிய என்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில ரிஸ்க் பரக்கத்து வேணும், சம்பாத்தியத்தில் பரக்கத்து வேணும் அப்படின்னு வழி தவற வேண்டாம். அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த வழியை சொல்லி காட்டினார்களோ அந்த வழியின் பிரகாரம் நாம் சென்றால், அமல் செய்தால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம். நம்முடைய சம்பாத்தியத்தில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. இப்போ ஒண்ணுமில்ல, ஒது செய்யறோம் இல்லைக்கு, ஊது செய்யறோம். ஒது செய்யும் சமயத்தில் பெரிய அன்பர்களே, ஒரு நடுவில் ஒரு துவா ஓதுவாங்க, சுன்னத்து. பெருமானா சொல்லுங்க, அல்லாஹும்ம கஃபிர்லி ஸம்பி வ வஸ்ஸிலி ஃபீ தாரி வ பாரிக் லி ஃபீ ரிஸ்கி. மூணு விஷயத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதிச்சு காட்டியிருக்கிறார். பாய், யார் யாருக்கு சொந்த வீடு இல்லையோ, ஹஜரத்தே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி ஃபாரூக் பாய் तुम नोट करो, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், தினந்தோறும் ஒது செய்யும் பொழுது, 5 வேளை ஒது செய்யலையா, 5 வேளை ஒது செய்யும் பொழுது இந்த துவாவை 7 தடவை ஓதணும். ஒவ்வொரு ஒதுக்கு பின்னாடி கூட ஒது செய்யும் போது ஓதலாம், அல்லது மறந்துட்டோம் ஒது செஞ்ச பிறகு கூட ஓதலாம். 7 தடவை ஓதணும். யாருக்கு சொந்த வீடு வேணும்னு ஆசைப்படுறீங்களோ, சொந்த வீடு வேணும்னு யாருக்கு ஆசை இருக்குதோ, நம்ம சொந்த வீடு கட்டணும் சாகரத்துக்குள்ள அப்படின்னு யார் ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்பாக ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் ஒது செய்யும் சமயத்தில் ஒதுவுக்கு நடுவுலையும் சரி, ஒது செஞ்ச பிறகோ ரெண்டுல ஏதோ ஒரு தடவை 7 தடவை இந்த துவாவை ஓதினால், அல்லாஹும்ம கஃபிர்லி ஃபீ ஸம்பி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து அருள் புரிவாயாக. 1 வஸ்ஸிலி ஃபீ தாரி, யா அல்லாஹ் எனக்கு விசாலமான வீட்டை கொடுப்பாயாக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வீடுகளை விரும்பினதே கிடையாது. அதாவது குட்டி குட்டியா ரூம் வச்சு ஒரு 200 400 சதுரடி 500 சதுரடி இன்னைக்கு நம்ம கட்டிடலாம். பின்னாடி எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைங்க வந்தாலும் கண்டபடி திட்டுவான், बुढ़ा कारा घर बनिया शैतान का बच्चा अच्छा बनिया रंगानी ऐसा गुंदी घर बन कर क्या डब्बे का जैसा बनिया. அவனுக்கு என்ன தெரியும் அப்பனுடைய கஷ்டம் என்னன்னு ஏஞ்சி அதை செய்யறதுக்கே ஒரு சிறுக சேர்த்து வாழ்க்கையே போயிடுச்சு என் பாபுஜி பாய். ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கஷ்டப்படு, நல்லா கஷ்டப்படு, கஷ்டப்பட்டு உழைச்சி வஸ்ஸிலி ஃபீ தாரி, விசாலமான இடமா கட்டு, சின்ன வீடா கட்டாத, கட்டு வீடு ஆனா நல்ல விசாலமா இருக்கணும். நம்முடைய தேவைகள் எல்லாம் அந்த வீட்டில் பூர்த்தி ஆகும். பெரிய நண்பர்களே, 3 விஷயத்துல 4 விஷயத்துல அல்லாஹ் நிம்மதி வச்சிருக்கிறான். நல்லா கவனமா கேட்கிறேன். 1, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். 2வது, நம்ம சொந்த வீட்டுக்கு போனால் நிம்மதி கிடைக்கும். நீங்கள் அமெரிக்காலேயே இருந்தாலும் சரி பாய், எங்கே இருந்தாலும் சரி, ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் இருக்கும், நம்ம சொந்த வீட்டுக்கு போகணும்டா. நீங்கள் எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்பி நம்ம வீட்டுக்கு வந்தால் ஒரு மூச்சு வாங்குவான் மனுஷன், அப்பா ஹமார கர் பே ஆயா தோ மஜா ராஹத். உண்மையா இல்லையா பாய்? நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, அதை நம்ம வீடு விட வசதியாக இருக்கும், அதையெல்லாம் அந்த மனுஷன் நினைக்க மாட்டான். என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தாதான் நமக்கு ராகத்தை, நம்ம வீட்டுக்கு வந்தாதான் நமக்கு மனசுக்கு நிம்மதி அப்படிங்கிற உங்களையே அறியாம ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா, அதுதான் அல்லாஹ்வுடைய கிருபையில சுக்கூனுல் பைத். சுக்கூனுல் பைத், நிம்மதியான வீடு. நிம்மதியான வீடு. முதல்ல அல்லாஹ்வுடைய வீட்டில் நிம்மதி இருக்கு, 2வது தன்னுடைய சொந்த வீட்டில் நிம்மதி இருக்கு, 3வது தன்னுடைய சொந்த பொண்டாட்டிக்கிட்ட நிம்மதி இருக்கு. லி தஸ்குனு இலைஹா லி அஸ்வாஜிக்கும், உங்களுடைய மனைவிகளுக்கு நாம் உங்களுக்கு மன நிறைவோட நிம்மதியை வைத்திருக்கின்றோம். லி தஸ்குனு இலைஹா லி அஸ்வாஜிக்கும், உங்களுடைய மனைவி கிட்ட உங்களுக்கு ஆண்களுக்கு கணவனுக்கு நாம் மன நிறைவும் நிம்மதியும் வைத்திருக்கின்றோம். அல்லாஹ். அதுக்கப்புறம் குர்ஆனுடைய திலாவத்து, ஜிக்ர், இதில் எல்லாம் வச்சிருக்கிறான், நிம்மதி வச்சிருக்கிறான். அதனால பெரிய நண்பர்களே, அல்லாஹ் பெருமா சொல்றாங்க, முதல்ல அல்லாஹும்ம மஃபில்லி ஸம்பி, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வ பாரிக் லி ஃபீ ரிஸ்கி, என்னுடைய வஸ்ஸிலி ஃபீ தாரி, வ வஸ்ஸிலி ஃபீ தாரி, யா அல்லாஹ் எனக்கு விசாலமான வீட்டை கொடுப்பாயாக, நிம்மதியான வீடு, என்னுடைய எல்லா சுய தேவைகளும் அந்த வீட்டில் பூர்த்தியாகக்கூடிய விசாலமான வீட்டை கொடுப்பாயாக, வ பாரிக் லி ஃபீ ரிஸ்கி, என்னுடைய உணவிலே பரக்கத்தை, வருமானத்தில், சம்பாத்தியத்தில்
பரக்கத்தை கொடுப்பாயாக என்பதாக இந்த துஆவை ஒவ்வொரு ஒது செய்யும் பொழுதும், ஒது செய்த பிறகோ ஒவ்வொரு ஒது செய்யும் பொழுதும் 7 தடவை இந்த துஆவை நீங்கள் ஓதினால் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹஸானாவில் இருந்து ஏதாவது வழிமுறைகளை ஏற்படுத்தி உங்களுக்கு உதவி செய்வார். கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு அல்லாஹ் தஆலா நிச்சயமாக கொடுத்து விடுவான் என்பதாக நாசுலுல இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார். ஆக பெரியன்பர்களே, நமக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில நம்ம வசதி வாய்ப்புகளோட வாழணும்னு ஆசை இருக்குது. அதுக்கு நாம் இந்த வேலைகள் செய்யக்கூடாது. ஷரியத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்குதோ அதன் பிரகாரம் சாதாரண விஷயம் ஒதுவோட இருந்தா உனக்கு 24 மணி நேரம் பரக்கத் அல்லாஹ் கொடுப்பான். வவஸ்ஸிலி ஃபீ தாரி வவஸ்ஸிலி ஃபீ தாரி வபாரிக்லி ஃபீ ரிஸ்கி. பெரியன்பர்களே, இப்ப இந்த ஒது செய்யறதுல அல்லாஹ் தஆலா அவ்வளவு சிறப்புகளை வச்சிருக்கிறான். ஹஜ்ரத்தே பிலால் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாளர், கேஷியர், பொருளாளர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தேவை அப்படின்னா பிலால் கிட்ட தான் காசு வாங்குவார், அவர்கிட்ட தான் கொடுத்து வச்சிருப்பார். ஹஜ்ரத்தே பிலால் ரலியல்லாஹு தஆலா எல்லாத்துக்குமே தெரியும், அவரை பத்தி சொல்ல தேவையில்லை. மஸ்ஜித் நபவியுடைய மோதினார். பெரியன்பர்களே, மேராஜுக்கு பெருமானார் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து அங்க ஒரு காலடி சத்தத்தை கேட்டாங்க. சொர்க்கத்துல காலடி சத்தத்தை கேட்கிறான். அதாவது ஒதுவுடைய சிறப்பு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க ஹஜ்ரத்தே ஜிப்ராயில் கிட்ட, இது யாருடைய காலடி சத்தம்? சொர்க்கத்துல கேட்கிறான், யாருடைய காலடி சத்தம் பாயுது அப்படி. அவங்க சொன்னாங்க, உங்களுடைய குலாமே ஹப்ஷி ஹஜ்ரத்தே பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலடி சத்தம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து போயிட்டார். அவருக்கே மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு அப்படியே ஒரு வேகம் வந்துருச்சு. என்னடா இது, இப்படிப்பட்ட அமல் செஞ்சுட்டாரா அவரு? நேரா பூமிக்கு வந்துட்டாரு. வந்த பிறகு மறுநாள் மேராஜ் போயிட்டு வந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. சொல்லிட்டு ஹஜ்ரத் பிலாலை தனியா கூப்பிட்டு கேட்டாங்க, பிலால், நீ என்ன அமல் செய்யற? என்னையா அமல் செய்யற? நீ சொர்க்கத்தினுடைய காலடி சத்தத்தை நான் கேட்டேன், அப்படி என்ன அமல் செய்யற? எனக்கும் சொல்லு பார்க்கலாம் அப்படி. அவங்க அழுவாங்க. யாரு? ஹஜ்ரத் பிலால். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை மிஞ்ச முடியுமா? நான் எதுவுமே அவ்வளோ பெரிய அமல் எல்லாம் செய்யறது இல்லைங்க. ஒரே ஒரு அமல் மட்டும் என் வாழ்க்கையில சாகர வரைக்கும் செய்யறதா முடிவு செஞ்சு அமல் செஞ்சுட்டு இருக்கிறேன். அது என்னையா அமல் அப்படின்னா, எப்ப எனக்கு ஒது முறிஞ்சு போயிடுதோ அப்ப நான் ஒது செஞ்சுக்குவேன். அல்லாஹ் அக்பர். யா பாபுஜி பாய், जब मुझे वजू टूट जाता है फिर फौरन मैं क्या करूँगा? वजू कर लूँगा. जब मैं बावजू रहता हूँ, वजूவோட என் வாழ்க்கையை நான் கழிச்சேன் அப்படின்னா அல்லாஹ் தஆலா பெரிய பரக்கத்தை கொடுக்குறான். அதுதான் என்னுடைய அமல். அதுக்கு கிடைச்ச கண்ணியம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னை உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஷைத்தான் வந்தான். कौन आया भाई? शैतान आया. किसके पास? अल्लाह के रसूल के पास. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டு கேட்டாரு, உனக்கு எதிரிங்க எத்தனை பேர்றான்னு கேட்டார். உனக்கு எதிரிங்க எத்தனை பேருன்னு கேட்டார். நாசர் பாய், ஷைத்தான் போல 15 ஆदमी हमारे दुश्मन, 15 பேர் எனக்கு பயங்கரமான பரம எதிரிங்க அப்படின்னாரு. பெருமாசை கேட்டாங்க, அதுல யார் யார் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு. அதுல முதல்ல யாரை சொன்னா தெரியுங்களா? ஷைத்தான். யார் தன்னுடைய வாழ்க்கையில 24 மணி நேரம் ஒசுவோட இருக்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு பரம எதிரின்னு சொன்னா ஷைத்தான். ஏன் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏண்டா அப்படி எதிரியா நினைக்கிற அந்த சுத்தமான மனிதன் அப்படின்னா, அந்த ஷைத்தான் சொல்றான், எது வரைக்கும் அவன் ஒசுவோட இருக்கிறானோ அது வரைக்கும் நான் அவனை நெருங்க முடியாது. அல்லாஹ் அக்பர். ஷைத்தான் நம்மளை நெருங்கி நம்மளை ஆக்கிரமிப்பு செஞ்சாதான் நம்ம பாவத்தை செய்யும் இல்லைங்களா? இப்ப ஷைத்தானுக்கு நமக்கும் மத்தியில ஒரு திரை வந்துருக்கு, திரை போட்டுறான் அல்ல. அதனால எந்த ஒரு மனிதர் உசுவோட இருக்கின்றார்களோ அவர்கள் எனக்கு பரம எதிரிகள். யார் சொல்றா? ஷைத்தான் சொல்றான். அவனை என்னால நெருங்க முடியல, பாவத்தை செய்ய தூண்ட முடியல, அவன் தான் எனக்கு பரம எதிரி என்பதாக அந்த ஷைத்தான் சொல்லுகின்றான். இன்னும் பல விஷயங்களை சொன்னா நேரம் இல்லை. ஹேர் பெரியன்பர்களே, அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அத்துஹூரு நிஸ்ஃபுல் ஈமான், பரிசுத்தம் என்பது ஈமானின் சரிபாதி. சுத்தம் இல்லாம நீங்க எந்த வேலையும் செய்ய முடியாது, ஜிக்ர தவிர. ஜிக்ரு செய்யறதுக்கு சுத்தம் தேவையில்லை. ஆனா குர்ஆன் படிக்கணும், தொழுகணும். லா யக்பலு ஸலாத்து பிகைரி துஹூரி ஹதீஸ்ல வருது, சுத்தம் இல்லாமல் நீங்கள் தொழுக முடியாது.
சுத்தம் இல்லாமல் நீங்கள் நோன்பு வைக்க முடியாது, சுத்தம் இல்லாமல் நீங்கள் குர்ஆன் திலாவத் செய்ய முடியாது, சுத்தம் இல்லாமல் நீங்கள் ஹஜ் செய்ய முடியாது. சுத்தம் இருந்தால் தான் உங்களுடைய பொருள் ஜகாத் கொடுத்தால் தான் உங்களுடைய பொருளும் சுத்தமாக ஆகும். இது மாதிரி சுத்தம் இல்லாமல் ஷரியத்தில் எந்த விஷயங்களும் கிடையாது. அதனால தான் பெருமாள் சொல்றாங்க, அத்துஹூரு நிஸ்ஃபுல் ஈமான், ஈமானின் சரிபாதியது பரிசுத்தம் என்பது. ஆக பெரியன்பர்களே, இன்னைக்கு ரொம்ப வெட்கப்படக்கூடிய வேதனைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமுடைய பாரம்பரியத்திலே வளர்ந்த நாம் அசுத்தமான நிலைமையில் இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் கணவன் மனைவியோட அந்த மனிதன் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டார், அல்லது அந்த மனிதனுக்கு உஷ்ணத்தின் காரணமாக கெட்ட கனவின் காரணமாக அவனுக்கு விந்து வெளியாகி கலிதம் குளிப்பு கடமையாகிவிட்டது என்று சொன்னால், அந்த மனிதன் குளிக்காத வரை வீட்டை விட்டு வெளியே செல்வது ஹராமாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ், ஹராமாக்கப்பட்டிருக்கு. அந்த மனிதன் குளித்து சுத்தமான பிறகுதான் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும். நௌசுபில்லா, ஒருவேளை அந்த மனிதன் சுத்தம் இல்லாமல் வெளியே போய் மௌத்தாகிவிட்டால் ரஹமத்துடைய மலக்குகள் அவனை அண்ட மாட்டார்கள், ரஹமத்துடைய மலக்குகள் அவனை நெருங்க மாட்டார்கள். எவ்வளோ பெரிய கேவலம், எவ்வளோ பெரிய இழப்பு. சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு முஸ்லீமா இருக்கிற நாம எத்தனையோ மக்களை ஜமாத்தில் போய் கூப்பிட்றோம், பாய் ஜமாத் மஸ்ஜித் கா தும் ஜாओ पीछे से चाहता हूं. இன்னும் அழுத்தி கேட்டோம் அப்படின்னா, நான் சுத்தமா இல்லை. முஸ்லீமா இருந்து இந்த வார்த்தை சொல்லலாமா? பாய், எத்தனையோ ஜனாசால நான் பார்த்துருக்கிறேன், பாய் எத்தனையோ ஜனாசால நான் பார்த்துருக்கிறேன். வேதனைப்படக்கூடிய விஷயம், பெத்த தாயுடைய ஜனாசா முன்னால் வைக்கப்பட்டிருக்கு. பெத்த பிள்ளை ஓரங்கட்டி நிற்கிறான், பாபுஜி பாய் ஓரங்கட்டி நிற்கிறான். என்னடா தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறான். ஏயா தண்ணி அடிச்ச? ஹமாரி அம்மா செலிகினாரா பாவா, ஓ ஃபிகிர் மே பானி மாரியா. அல்லாஹ் அக்பர். இன்னும் எத்தனையோ மக்கள், ஏன் பாய் பையன் தானே நீ வந்து சொல்லியா, உங்ககிட்ட இஜாசத்து கேட்கணும், ஷரீஅத்து சொல்லுது இஜாசத்து இருக்குதா, வலி கிட்ட கேட்கணும், அனுமதி இருக்குதா தொழு வைக்கிறதுக்கு. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நை பாய் நான் பார்க்கும், நான் சுத்தம் இல்லாமல் இருக்கிறேன். ஏன் யூரியன் செஞ்சா நான் கழுவுறது இல்லை, பிஷா பாக்கு நெய் சர்வசாதாரணமாக சொல்றான். பெரியவர்களே, இதெல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முஸ்லீமாக இருந்து முஸ்லீமாக பிறந்து முஸ்லீமுடைய பாரம்பரியத்திலே வளர்ந்த நாம் சாகும் வரை என்றைக்குமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தமாக இருந்தால், பாவசு இருந்தால், பரிசுத்தத்தோடு இருந்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பரக்கத்தை கொடுப்பார், மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார். ஆக வல்ல ரஹ்மான் உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு முஸ்லிமும் பரிசுத்தமான நிலைமையில் இருந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தமான நிலைமையிலே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.